உங்கள் ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரோட்டில் கிடைக்கிற கடையெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு வறுத்தது பொரிச்சது எல்லாத்தையும் நான் சாப்பிடணும்னு எல்லாத்தையும் வாங்கி வாங்கி பொட்டலம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு 25 வயசுலேயே நம்மளை பொட்டலம் போட்டு என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு ஆஸ்பத்திரியில் போட்டுருவாங்க. சொல்லுது புரியுதுங்களா? யூ டு மெயின்டைன் யுவர் செல்ஃப். எங்கே திரும்பினாலும் பீட்சா, எங்கே திரும்பினாலும் பர்கரு, என்ன மெக்டொனால்ட்ஸ்லேருந்து KFCலேருந்து எல்லாம் வந்துருச்சு. பீட்சா பாஸ்டர் இது வேறு சொல்லிவிட்டீங்களான்னு கேட்காதீங்க. இட்ஸ் ஓகே, எப்பயாவது ஒரு முறை சாப்பிட்றது ஓகே. ஆசைக்கு என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டேன். டெய்லி பர்கர் தான் சாப்பிடுவேன், டெய்லி பீட்சா தான் சாப்பிடுவேன், டெய்லி நான் ஃபாஸ்ட் ஃபுட் தான் சாப்பிடுவேன் இறங்கிட்டீங்கன்னா யூ வில் நாட் பி வெரி ஹெல்த்தி ஃபார் அ லாங் டைம். நம்ம தெருவில் போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் போட்டு புரட்டி எடுத்து ஃப்ரை பண்ணுறான். அந்த நூடுல்ஸ் மேலே பறந்து அப்படி கீழே இறங்கும் போது நாக்கு என்ன பண்ணுது, சில பேருக்கு தொங்கிடுது. அது ஏறி இறங்குற மாதிரி இது தொங்கிடுது. ஐயோ, அந்த நூடுல்ஸை சாப்பிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும். அதனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஃப்ரைட் ரைஸு அது இதுன்னு எல்லாம் தின்னுபிட்டு இந்த லேஸ் சிப்ஸு அதுதான் உணவு எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு ஸ்நாக்கிங். யூ டோன்ட் டேக் கேர் ஆஃப் யூர் ஹெல்த். இதில் விளைவு என்னென்னா 8 வயசில் பிள்ளைகள் இன்றைக்கு வயதுக்கு வந்துடுறாங்க. சின்ன வயதிலே கொடுமையான வியாதிகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. ஹெல்த் டோட்டலாக பாழாக போயிடுது. கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது. இப்போ சென்னையிலலாம் மிட் நைட் பிரியாணியா, காலைல சாப்பிட்டது பத்தாதுன்னு 12 மணி 1 மணிக்கு லைனில் நிற்கிறாங்க. வாலிப பிள்ளைங்க போய் லைனில் நின்று அது ஒரு ட்ரெண்டாக ஃபேஷனாக எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரியல காசு கொடுத்து நாமே விலைக்கு வாங்கிட்டு இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியல. எவ்வளோ பெரிய ஆபத்து. தே டோன்ட் மெயின்டைன் தெம் செல்ஃப். ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய சுகத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும்.